இந்த ஈரோட்டில் இப்போது விஜயின் அந்த இரண்டாவது இன்னிங்ஸ் தொடங்கி இருக்கிறது. ஆனால் அது இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளான அந்த அதிமுக பாஜக கூட்டணியை பின்னுக்கு தள்ளி அது அந்த ஒரு வெற்றிடம் என்பது திமுக அதிமுக தவிர ஒரு வெற்றிடம் இருக்கிறதா, அல்லது இரண்டாம் இடத்திற்கே ஒரு வெற்றிடம் இருக்கிறதா? அதை விஜய் நிரப்புவாரா? இல்லை, அரசியலில் எப்பயுமே ஒரு வெற்றிடம்ங்கிறது இன்னைக்குன்னு இல்லை, எப்பயுமே ஒரு தலைவர்களுக்கான வெற்றிடம், நல்ல தலைவர்களுக்கான வெற்றிடம்ங்கிறது இருக்கத்தான் செய்யுது. அப்பப்போ வரக்கூடிய தலைவர்கள் அதை ஃபில் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் இன்னைக்கு விஜய் அவர்களும் களத்தில் இறங்குறாரு. ஸோ அப்போ ஏற்கனவே இன்னைக்கு கட்சி இன்னைக்கு 4 முனை போட்டியாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு பக்கம் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இருக்காரு, இன்னொரு பக்கம் எடப்பாடி ஐயா, இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் இருக்காரு, இப்போ 4வதா விஜய் அவர்களும் வராரு. ஸோ இப்போ இந்த முதலமைச்சர் வேட்பாளருக்காக இந்த 4 பிரதான நபர்கள் நிற்கிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த ஒருத்தர் என்ன கேட்டோம்னா, இந்த செகண்ட் பிளேஸுக்கு அவர் வந்துட்டாரா? ஏன்னா ஏடிஎம்கே பாஜகன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது, திமுக கூட்டணிக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அது தவிர ஒரு 3வது இடத்திற்கான போட்டிகளில் தான் பல்வேறு கட்சிகள் இருக்கக்கூடிய நிலையில் இவர் நேரடியாக திமுகவை எதிர்ப்பதால் அந்த செகண்ட் பிளேஸுக்கு ஒரு வந்துட்டார் நினைக்கிறீங்களா? விஜய் அவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மற்றவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி இன்னும் வாக்கு வங்கி இல்லை, நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கி அப்படிங்கிறதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு நல்ல கணிசமான வாக்கு வங்கி மக்கள்கிட்ட அதிகரிச்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக இளைஞர் மத்தியில், பெண்கள், சிறுபான்மையினர் வாக்கு வங்கி, அதோட SC ST வாக்கு வங்கி, இதெல்லாம் ஒரு பிரதானமான வாக்கு வங்கி அதிகமாகிக்கிட்டு இருக்கு. என்னுடைய கணிப்பு பிரகாரமே ஒரு 15 to 20% ஈஸியா இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட்ல அவருக்கு வாக்கு வங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னும் அவரு 2வது நிலைக்கு, முதல் நிலைக்கெல்லாம் போறதுக்கு இன்னும் நிறைய அரசியல் நகர்வுகள், அரசியல் இன்னைக்கு அவர்களுக்கிட்ட அவரை பின்தொடரக்கூடிய தொண்டர்கள், அவரை மானசீகமா நேசிக்கக்கூடிய ரசிகர்கள், அவங்கெல்லாம் விஜயனுடைய செயல்பாட்டை பார்த்தோ, விஜயனுடைய பேச்சை பார்த்தோ யாருமே வாக்காளர்களா மாற போறதில்ல. அவங்கெல்லாம் அப்படியே சாலிடா விழுந்துரும் இந்த 15 to 20% இந்த வாக்குங்கிறது. ஆனா இன்னைக்கு ஒரு 4 முனை போட்டியா இருக்கும்போது முதல் மாதிரிலாம் ஒரு 45% வாங்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இன்னைக்கு ஒரு 30 to 35% யார் எடுக்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்க ஒரு வின்னிங் சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறோம். அந்த வகையில பார்க்கும்போது இப்போ ஒரு 15 to 20 இருக்கிற ஒருவர் இன்னைக்கு இப்ப 30 to 35க்கு போகணுங்க போது சற்றேறக்குறைய அப்படியே டபுள் த சைஸ் போகணும். அப்ப இந்த மாதிரி இரட்டை மடங்கு அவருடைய வாக்கு அதிகமாகணுங்க போது பொதுமக்களா இருக்கக்கூடிய வாக்காளர்களை அவர் இன்னும் அதிகமா கவர வேண்டியது இருக்கு. அந்த கவர்தலுக்கு அவருடைய அரசியல் நடவடிக்கைகள், அரசியல் பேச்சு, அவருடைய செயல் திட்டங்கள், அவர் கொண்டு வர போறக்கூடிய முன்வைக்கக்கூடிய வாக்குறுதிகள், இதெல்லாம் பல வகையில் அவர் எப்படி மற்றவங்களை விட இவர் வித்தியாசப்பட்டிருக்காரு, இவர் என்ன சொல்றாரு, இவர் ஆட்சிக்கு வந்தா என்ன வித்தியாசமா செய்ய போறாருங்கிறத அந்த பொதுமக்களினுடைய வாக்க கவரணும். அது இன்னும் அவர் பல மைல்கள் கடக்க வேண்டியதா இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். நந்தகுமார் சார், நீங்க சொல்றது பார்த்தா இந்த தேர்தலில் அவரால் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்றாலும் ஒரு குறிப்பிட்ட மாற்றத்தை எட்டுவதற்கான இடங்களே அவர் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ திமுக கூட்டணி மேலேயும் அதிமுக பாஜக கூட்டணி மேலேயும் மக்களுக்கு ஒரு பெரிய வெறுப்புணர்வு இருக்கா? அந்த அளவுக்கு அவங்க மக்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டுட்டாங்களா விஜயை மட்டுமே நம்பி போவதுக்கு? இல்லை, இப்போ இன்னைக்கு போன தடவை அதிமுக ஒரு 10 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க, தொடர்ந்து 2011 21 வரைக்கும். அதுல அவங்களுக்கு பல வகையான ஆன்டி இன்கம்பன்சி வந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. நிறைய போராட்டங்கள் இருந்துச்சு, ஜெயலலிதா அம்மையாருடைய மரணம் இருந்துச்சு, அதோட ஜல்லிக்கட்டு போராட்டம், பொள்ளாச்சி பாலியல் பிரச்சனைகள், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இந்த மாதிரி பல ஆன்டி இன்கம்பன்சி நம்ம மேஜரா பார்த்தோம். நிறைய நித்தம் போராட்டம்னு இருந்துச்சு. ஆனா அப்ப கூட திமுக ஸ்வீப் பண்ணிருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா திமுக ஒரு 44 தொகுதியை கூடுதலா வாங்குது. அதுல 43 தொகுதி வெற்றி மார்ஜின் பார்த்தோம்னா வெறும் 1,98,381 வாக்கு வித்தியாசத்துல தான் அந்த ஆட்சி 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறமும் திமுக கிட்ட போகுது. பெரிய அளவுக்கு திமுக ஸ்வீப் பண்ணல. இப்ப திமுகவுடைய ஆட்சி இந்த 4.5 ஆண்டு காலம், 4.25 ஆண்டு காலம் பார்க்கும்போது மக்கள் கிட்ட பெரிய அளவுக்கு அந்த ப்ரோ இன்கம்பன்சிங்கிறது இல்லை, நிறைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அன்னைக்கு 10 வருஷத்துல இருந்த ஆன்டி இன்கம்பன்சி இன்னைக்கு
4 1/4 வருஷத்திலே டெவலப் ஆயிருக்கிறதா பாக்குறோம். இது பெரிய ஆன்டி இன்கம்பன்சி என்னன்னு பாக்குறீங்க சார்? சார் பெரிய அளவுக்கு திமுகவுக்கு எதிர்ப்பா மக்கள் மத்தியில் ஒரு அலையா இருக்குதுன்னா அது என்ன எதிர்ப்பலையா பாக்குறீங்க? ஒன்று வந்து பாத்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், மகளிருக்கு வந்து பாதுகாப்பின்மை இருக்கிறத பாக்குறோம். ஏன்னா அப்பெல்லாம் வந்து ஒரு வயசு பொண்ண வீட்டுல வச்சிருக்கிறவங்க தான் கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்கணும். இன்னைக்கு வந்து வயசான பாட்டி வீட்டுல இருந்தா கூட பாட்டிக்கு பிரச்சனையா இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை 5 வயசு குழந்தைக்கு இருந்து 80 வயசு பாட்டு வரைக்கும் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சார் இந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்னா ஒரு பெரிய மத கலவரம், ஒரு பெரிய ஜாதி கலவரம், அது போன்று இருந்தால் தான் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். இது இண்டிவிஜுவல் ப்ராப்ளம். இதெல்லாம் லா அண்ட் ஆர்டராக மக்கள் மத்தியில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா? சரி, இது தவிர வேற என்ன பெரிய எதிர்ப்பலை? இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய போதை கலாச்சாரம். இன்னைக்கு இப்ப கூட முந்தானேத்து பார்த்தோம், பாளையங்கோட்டையில பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய 9வது படிக்கக்கூடிய மாணவிகள் பள்ளிக்கூட வகுப்புல உட்கார்ந்துகிட்டு அவங்க வந்து அந்த மது அருந்தக்கூடிய காட்சியை நம்ம வந்து எல்லாருமே சமூக இதுல பார்த்தோம். இன்னைக்கு வந்து வெறும் ஆல்கஹால் மட்டும் இல்லாம இன்னைக்கு சிந்தட்டிக் ட்ரக்ஸ் ஏகப்பட்டது வந்துருச்சு. அந்த காலத்துலயும் இருந்துச்சு, இல்லாம இல்ல. அதிமுக காட்சியிலயும் கஞ்சாலாம் இருந்துச்சு. ஆனா இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுமா இருக்கும். இப்ப என்னன்னா இன்னைக்கு வந்து பொட்டு கடையில போயிட்டு கமர் கட்டு வாங்குற மாதிரி எல்லா கடையிலயும் இன்னைக்கு வந்து கிடைக்கிற அளவுக்கு ரொம்ப அதீத புலக்காட்டு வந்து இந்த கஞ்சா பொருட்களும் இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் கைப்பற்றதை வந்து நம்ம பார்க்க முடியுது. இந்த போதை கலாச்சாரம் வந்து இளைஞர்கள்ட்ட வந்து இன்னைக்கு அதிகமான ஒரு வைகோ போதைக்கு பொருளுக்கு எதிராக திமுக கூட்டணி உள்ள வைகோ நடைபயணம் போறாரு சார் மக்கள் மத்தியில் போதை பொருளுக்கு எதிராக. ஆமா, அப்ப நான் சொல்றத வந்து அவரு சப்ஸ்டான்ஷியேட் பண்றாருன்னு தான் அர்த்தம். அப்ப வைகோவை பொறுக்க முடியாம இந்த ஆட்சியில இந்த அளவுக்கு போதைப் பொருள் இருக்குது, கட்டுப்படுத்த மாட்டேங்கிறாங்க. அப்ப நம்ம நாட்டுக்கு நடைபயணம் போலான்ட்டு வைகோ போறது வந்து நம்ம சொல்றது வலுக்கூட்டுற மாதிரி தானே இருக்கு. இல்ல போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை வந்து அந்த கூட்டணியிலேயே அவங்களே மேற்கொள்றாங்க. இது இல்ல அவரு ஸ்டாலின் எடுக்கிறாருன்னு, ஸ்டாலின் ஐயா சிறப்பா நடவடிக்கை எடுக்கிறாருன்னு ஆதரிச்சு நடைபயணம் போறாரா, இல்ல போதைப் பொருள் புலக்காட்டத்துக்கு எதிர்ப்பா நடைபயணம் போறாரா?